வணக்கம் நண்பர்களே. இது VDL விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாரையும் தட்டியங்காட்டு போற பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இனி வரும் நாட்களுக்கு மையூர் கிழாரை ஏன் தலைமை தளபதியாக ஆக்கக்கூடாது அப்படின்னு சோழவேளன் சொன்னதை கேட்ட பாண்டிய பேரரசர் பதற்றமே இல்லாம சொல்றாரு, இன்றைய நாள் நமக்கானதாக இல்லை. எனவே எந்த முடிவையும் இன்று எடுக்க வேண்டாம். வழக்கம் போல் நாளைய போரை கருங்கை வாணன் முன்னெடுக்கட்டும். மற்றவற்றை நாளை இரவு பேசிக்கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு. அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வீரயுக நாயகன் வேள்பாரி பகுதி 101. நாகக்கரட்டிலிருந்து முன்னிரவுக்குள்ள யானைகள் முழுமையா அப்புறப்படுத்தப்பட்டுருச்சு. இரளிமேட்டு பக்கம் யானைகள் ஏறவே இல்லை. பள்ளத்தாக்கின் இறுதி பகுதியில நின்னுட்டு இருந்த யானைகள்ல ஒரு பகுதி மட்டும் மீண்டும் வேந்தர் படையின் பாசறைக்கு திரும்பிடுச்சு. ஆனால் தளபதி உச்சங்காரி என்ன ஆனான்னே தெரியல. நாகக்கரடெங்கும் பரம்பு வீரர்களோட உணர்ச்சி பேரொளி இடைவிடாது கேட்டுட்டு இருந்துச்சு. போர் முடிஞ்ச உடனே குடில்ல வந்து ஆயுதங்களை வச்சுட்டு உணவு அருந்திய பிறகு இரளிமேட்டுக்குள்ள இருக்கிற பாட்டாப்பிரைக்கு போவாரு தேக்கன். ஆனால் இன்னைக்கு குடிலுக்கு வந்தவர் ஆயுதங்களை வச்சுட்டு கொஞ்சம் தலை சாஞ்சி படுக்கிறாரு. வீரன் ஒருத்தர் கலயத்துல கொண்டு வந்த கஞ்சியையும் குடிக்கல. சிறிது பொழுதாகட்டும், இங்கு வைத்து விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இருள் கவியத் தொடங்கி ரொம்ப நேரம் ஆன பின்னால தேக்கனை தேடி முடியன் வந்தான். பரம்பு ஆசானுக்குன்னு அமைக்கப்பட்டிருந்த தனி கூடாரத்துல அவர் படுத்திருந்தாரு. முடியன் வந்த பின்னாலதான் எழுந்து உட்கார்ந்தாரு. முடியனோட பார்வை கலயத்தை நோக்கி போன போது கஞ்சியை எடுத்து குடிக்க தொடங்குறாரு. தேக்கனின் உடல்நிலை என்ன பாடுபடுது அப்படின்னு முடியினால உணர முடிஞ்சது. ஆனாலும் அவர் போர்க்களத்துல நிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது இன்றைய நாள் உணர்த்திருச்சு. தேக்கன் சொன்ன வழிமுறைப்படி உத்தியை வகுக்காம இருந்திருந்தா பரம்புக்கு ஏற்பட்ட இழப்பு அளவிடற்கரியதா இருந்திருக்கும். ஆனா அது நிகழாம தடுக்கப்பட்டுருச்சு. அப்படி இருந்தும் பரம்பு வீரர்கள் அதிக இழப்ப கண்ட நாள் இன்னைக்குதான். நண்பகல் பொழுதுல வேந்தர் படை மிகுந்த ஆவேசத்தோட தாக்கி முன்னேறும் போது பரம்பு படை தற்காப்பு போரதா நடத்த வேண்டிய நிலை இருந்தது. அந்த நிலையில் பரம்பு படைக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. அது பற்றி ஆசான் கிட்ட பேச இரளிமேட்டுல இருக்கிற பாட்டாப்பிரை நோக்கி போறான் முடியன். ஆனா தேக்கன் ஓய்வெடுப்பதற்காக இன்னைக்கு குடில்லையே தங்கி இருக்கிறாரு அப்படின்ற செய்தியை கேட்டதும் பாட்டாப்பிரைக்கு போகாம பாதியிலேயே திரும்பி இங்கு வந்து சேர்ந்தாரு. இதுவரை நடந்த 4 நாள் போர்லயும் வேந்தர் படையின் எண்ணிக்கையை சரி பாதிக்கு மேல குறைச்சிட்டோம். ஆனா நமது படையின் எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு. இதே நிலையில இந்த போரை நீட்டிக்க முடியாது. வேறு திட்டங்களுக்கு நாம் போயாகணும் அப்படின்னு சொல்றான். எனது சிந்தனையும் அதை நோக்கித்தான் இருக்கிறது அப்படின்றாரு தேக்கன். அப்போ இரவாதன் உள்ளே நுழையிறான். 2 பேரையும் தேடி காட்டாப்பிரைக்கு போனவன் அங்கு இல்ல அப்படின்றது தெரிஞ்சதும் இங்கு வந்து சேர்ந்தான். முதல்ல அவன் வந்துள்ள செய்தியை கேட்டறிந்த பிறகு நாம் பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு 2 பேரும் பார்வையிலே முடிவு செஞ்சாங்க. பரம்பு படை பெரு வெற்றியை ஈட்டிய நாள்ல அதற்குரிய மகிழ்வோடு இருந்தது இரவாதனோட முகம். தான் வந்துள்ளதன் காரணத்தை அவன் சொல்றான். நான் இன்று மூஞ்சலை முழுமையாக பார்த்தேன். முடியனும் தேக்கனும் இரவாதனை கூர்ந்து பார்க்க தொடங்குறாங்க. நேற்றைய போர்ல முடியனும் இரவாதனும் மூஞ்சலை நெருங்கிட்டாங்க. அப்போதுதான் முரசின் ஓசை கேட்டு போர் முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு வேந்தர்களின் படை மொத்தமும் கீழிறங்கி பரம்பு படையை சூழ்ந்து முற்றுகை தாக்குதலை நடத்துச்சு. ஒரு சின்ன படைதான் மூஞ்சல காத்து நின்னுட்டு இருந்துச்சு. தேக்கனோட திட்டப்படி இரவாதனின் குதிரைப்படை முற்றுகை உடைச்சுக்கிட்டு வெளியேறி மூஞ்சலை அடைஞ்சது. அங்கு எண்ணிக்கையில குறைஞ்ச கவச வீரர்களும் அகப்படை வீரர்களும் காத்து நின்னுட்டு இருந்தாங்க. சின்னஞ்சிறு படை காத்து நின்னதால மூஞ்சலை முழு வட்டமடித்து தாக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டான். ஆனா இரவாதனின் குதிரைப்படையும் சிறியதாக இருந்ததால அவனால உள் நுழைய முடியல. ஆனா மூஞ்சலின் தன்மை முழுமையும் அவனால கவனிக்க முடிஞ்சது. நேற்று மூஞ்சலை சுற்றி பல்லாயிரம் வீரர்களை கொண்ட பெரும் படை இருந்தது. நாம் அதன் அருகில் சென்றாலும் அதன் தன்மையை முழுமையாக பார்க்க முடியவில்லை. ஆனால் இன்று அப்படியல்ல. மிக குறைந்த வீரர்களே இருந்தனர். அவர்கள் மூஞ்சலை அமைத்துள்ள விதத்தையும் அதை பாதுகாக்க செய்யப்பட்டுள்ள ஏற்பாட்டையும் முழுமையாக என்னால் பார்க்க முடிந்தது அப்படின்னு சொல்றான். மருந்து தேய்க்கப்பட்டு காய்ந்த வாழை மட்டை ஒன்னை எடுத்து அங்க இருந்த விளக்கின் சுடர்ல தேக்கன் வைக்கிறான். நெருப்பு பற்றி எரியுது. போதுமான அளவுக்கு அதை எரிய விட்டு
விலா எலும்போட எரிமட்டையை அழுத்தி தேய்க்கிறான். தேய்ச்ச விரல்களின் வழியே புகை வெளியேறியபடியே இருக்க, சதையின் மேல போதுமான சூட்டோட மருந்து அப்பி உள்ளிறங்குது. தேக்கனோட இந்த செயலை பார்த்துக்கிட்டே இரவாதன் சொல்றான், மூஞ்சலை உடைக்க நமக்கு புதிய திட்டம் வேண்டும். என்ன செய்யலாம்? ஒரு சின்ன இடைவெளி கூட இல்லாமல் இரவாதன் சொல்றான், அரிமான்களை உள்ளிறக்க வேண்டும். அதிர்ந்து போறான் முடியன். சற்றே சிரித்தான் தேக்கன். இள வயது என்பதால் சட்டென கேட்டுவிட்டாய். ஆனால் அதற்கு வாய்ப்பேதும் இல்லை. வேறு என்ன செய்யலாம் என்று சொல். இடர் மிகுந்த நேரத்தில் தானே அவர்களை களம் இறக்கலாம் என்று சொல்கிறேன் அப்படின்னு இரவாதன் தொடர்ந்தப்போ முடியன் சொன்னான், தேக்கனின் சொல்லை பணிந்து கேள். இப்போ தேக்கன் முடியனை பாக்குறான். தேக்கன் பயன்படுத்திய ஈட்டி ஓரத்துல சாய்ச்சி வைக்கப்பட்டிருந்துச்சு. கண்களை விலக்கி தாழ்த்தி கொள்றது மூலம் எவ்வளவு உணர்வுகளை கடத்தி விட முடிகிறது. முடியனோட சொல்லை ஏத்துக்கிட்ட இரவாதன் அடுத்து கேட்டான், சரி, திரையர்களையாவது உள்ளிருக்கலாமா? ஏன் நம்மால் முடியாது என்று முடிவுக்கே வந்து விட்டாயா அப்படின்னு கேட்கிறான் முடியன். மூஞ்சலை தகர்த்தெறியவும் வழித்தொழிக்கவும் நம்மால் முடியும். ஆனால் உள்ளே நுழைந்து நீலனை மீட்டு வெளிவருவதற்கு கூடுதல் ஆற்றலும் தெளிவான திட்டங்களும் பலவிதமான தாக்குதல் முறைகளை ஒன்றிணைத்தலும் வேண்டும். ஏன் ஏனென்றால் மூஞ்சல் அமைக்கப்பட்டுள்ள விதம் அப்படி. மணற்பரப்பில் பள்ளம் பறித்தால் மறுகணமே சுற்றியுள்ள மணல் எல்லாம் சரிந்து மூடிக்கொள்வதைப் போல் அதை வடிவமைத்துள்ளனர். ஆயுதங்கள் ஒன்றோடு ஒன்று செருகப்பட்டு வெளிப்புற சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்பகுதியில் கவச வீரர்களின் அணிவகுப்பு நிற்கிறது. அவர்களுக்கு பின் மீண்டும் ஆயுதங்களின் சுவர், பிறகு வீரர்கள் என்று 3 அடுக்கு இருக்கின்றன. இந்த சுவரை எந்த இடத்தில் தகர்த்தாலும் மறுகணமே அருகில் பின்னப்பட்டு இறுகியிருக்கும் ஆயுத சுவர் விரிந்து கொடுத்து தகர்க்கப்பட்ட இடத்தை மறைத்து நிரப்பிவிடும். அதே போல வீரர்களை வீழ்த்தினாலும் அருகில் கோர்த்து நிற்கும் வீரர்கள் அந்த இடைவெளியை உடனே நிரப்புவர் அப்படின்னு சொன்னவன் முடியனை பார்த்து கேட்கிறான், நேற்றைய போர் நாம் மூஞ்சலை நெருங்கியவுடன் முடிவுற்றது. நான் அந்த இடம் நீண்ட நேரம் நின்றேனே, கவனித்தீர்களா? ஆமாம், இவ்வளவு அருகில் வந்தும் பயனில்லாமல் போய்விட்டதே என்று தவிப்பில் நின்றிருந்தாய். ஆமாம், எல்லோரும் அப்படி நினைக்க வேண்டும் என்பதால் தான் நீண்ட நேரம் நின்றிருந்தேன். ஆனால் எனது நோக்கம் வேறொன்றாக இருந்தது. போரிட்டுக் கொண்டிருந்த போது மூஞ்சலை சுற்றி பெரும் எண்ணிக்கையில் வீரர்கள் இருந்தனர். தேர்களும் குதிரைகளும் இங்கும் அங்குமாக நின்றிருந்தன. ஆனால் போர் முடிவுற்ற முரசின் ஓசை கேட்டதும் வீரர்கள் தங்களின் பாசறைக்கு திரும்பத் தொடங்கினர். அப்போது செய்வதறியாத தன்மையில் சற்று கூடுதல் நேரம் அங்கு நின்றேன். காரணம், மூஞ்சலுக்குள் எத்தனை கூடாரங்கள் எந்த தன்மையில் அமைக்கப்பட்டுள்ளன என்பதை தெளிவாக பார்க்க வேண்டும் என்பதால் தான் அப்படி செய்தேன். மூஞ்சலை தெளிவாகவும் பார்த்தேன். 12 கூடாரங்கள் இருந்தன அப்படின்னு சொல்றான். தெரிந்த எண்ணிக்கையை தான் அவன் சொல்கிறான் அப்படின்றதால முடியனோட பார்வையில வியப்பேதும் இல்லை. தேக்கனோ மருந்து தேய்க்கப்பட்ட அடுத்த வாழை மட்டையை எடுத்து சுடரில் காட்டி பற்ற வைக்கிறான். அப்போது இரவாதன் சொன்னான், இன்றைக்கு பார்த்தபோது 15 கூடாரங்கள் இருந்தன. சுடரை நோக்கி இருந்த தேக்கனோட பார்வை இரவாதனை நோக்கி திரும்புது. முடியனோ வியப்போட அவன் சொல்றத கவனிக்கிறான். இரவாதன் சொல்றான், அவை உண்மையான கூடாரங்கள் அல்ல, நூற்றுக்கணக்கான படை வீரர்கள் உள்மறைந்திருக்கும் பொய் கூடாரங்கள். அந்த வகை கூடாரங்கள் சிறியதும் பெரியதுமாக நிறைய இருக்கின்றன. பாதி எரிந்த மட்டைய விலா எலும்புல தேய்ச்சிக்கிட்டு தேக்கன் கேட்டான், அரிமான்களும் திரையர்களும் இல்லாமல் மூஞ்சலை உடைத்து நீலனை வெளிக்கொண்டு வர நீ சொல்லும் உத்தி என்ன? இரவாதனோட கண்கள் அகல விரியுது. பரம்பு ஆசான் இந்த போரின் இலக்கை அடையறதுக்கான உத்தியை பற்றி தன்னிடம் ஆலோசனை கேட்கிறார் அப்படின்றதும் உடல் எங்கும் உற்சாகம் பரவுது. நீண்ட தன் 2 கைகளையும் விரித்தபடி சொல்ல தொடங்குறான். மூஞ்சலை ஒரு குழு ஓரிடத்தில் உடைத்து முன்னேற முடியாது. ஒரே நேரத்தில் 3 திசைகளிலும் உடைத்து உள்நுழைய வேண்டும். அப்போதுதான் அவர்களின் சங்கிலி தொடர் காப்பு முறையை செயலிழக்க செய்ய முடியும். அதே நேரத்தில் பொய்க்கூடாரங்களை நோக்கி குறி வைத்து தாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவன் அம்பு ஒன்னை எடுத்து தரையில கீறி மூஞ்சலின் வரைபடத்தை உருவாக்குறான். 3 திசைகளிலிருந்தும் மூஞ்சலை ஒரே நேரத்தில் தாக்கி முன்னேறுவோம். முடியன் இடதுபுறமும் உதிரன் வலதுபுறமும் மூஞ்சலின் தடுப்பரணை உடைக்கட்டும். நான் நேர்கொண்டு தாக்கி உள்நுழைகிறேன். மற்ற இருவரும் மூஞ்சலை உடைத்த இடத்திலிருந்து உள்நுழையாமல் ஆயுதங்களாலும் வீரர்களாலும் காக்கப்பட்டு கொண்டிருக்கும் வட்ட வடிவ வெளிப்புற சுவரை முற்றிலும் அழிக்கும் வேலையை செய்ய வேண்டும். நான் எனது குதிரை படையோடு உள்நுழைகிறேன். உள்ளே நுழைந்ததும் எனது படை 3ஆக பிரியும்.
பிடரிமான் தலைமையிலான பிரிவு பொய்க்கூடாரங்களில் உள்ளவர்களை மட்டும் தாக்கும். கரிணி தலைமையிலான பிரிவு உள்ளுக்குள் காத்து நிற்கும் அகப்படை வீரர்களை மட்டும் தாக்கும். எனது தலைமையிலான பிரிவு நீலனின் கூடாரத்தை நோக்கி முன்னேறி அவனை மீட்கும். இந்த தாக்குதலின் போது எதிரிகளின் முழு கவனமும் மூஞ்சலை நோக்கி குவியாமல் இருக்க, மூஞ்சலை விட்டு மிக தள்ளி களத்தின் மைய பகுதியில் வலிமை மிகுந்த தாக்குதலை தேக்கனும் ஈங்கையனும் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றான். ஓரளவுக்கு சரியான திட்டம்தான். இதில் இருக்கும் பிழை என்ன? இதை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கல் என்ன அப்படின்னு கேட்கிறான் தேக்கன். பிழை ஏதும் இருப்பதாக நினைக்கவில்லை. சிக்கல் என்பது பிடரிமானும் கரிணியும் இந்த திட்டத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். கூடாரத்தை சுற்றி காத்து நிற்கும் கவச வீரர்களை தாக்கவும், பொய்க்கூடாரங்களில் குவிந்திருக்கும் வீரர்களை தாக்கவும் இருவேறு தாக்குதல் உத்திகளை பின்பற்ற வேண்டும். அதற்கான தெளிவான பயிற்சி வேண்டும் அப்படின்றான் இரவாதன். முடியன் சொல்றான், உதிரன் விற்படை மூஞ்சலை விட்டு மிக தள்ளி நின்றால்தான் எதிரிகளின் பெரும்படை மூஞ்சலை விட்டு விலகி நிற்கும். அவர்களின் கவனமும் இருகூறாக பிரிந்திருக்கும். எனவே உதிரனை வெளியில் தான் வைத்திருக்க வேண்டும் அப்படின்றான். சரி, அப்படி என்றால் ஈங்கையனின் தலைமையிலான படையை மூஞ்சலில் வலதுபுற தாக்குதலுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்கிறான் இரவாதன். போரில் யாரை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடுத்த வாழை மட்டையை எடுக்கிறான் தேக்கன். முடியனோ தேக்கன் சொல்ல போறத கேட்காம தரையில வரைபட்ட வரைபடத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தான். இரவாதனோ தேக்கன் ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னு வியப்போடு அவனை பார்க்கறான். தேக்கன் சொல்றான், இத்தனை நாள் போரிலும் ஈங்கையன் சொல்லிக் கொள்ளும்படியான எந்த தாக்குதலையும் நடத்தி முன்னேறவில்லை. படைக்கு தலைமை ஏற்று முன்னேறுவதற்குரிய பயிற்சியும் ஆற்றலும் அவனுக்கு இல்லை என நினைக்கிறேன். கொஞ்சம் வியப்போட இரவாதன் கேட்கிறான். சோழ படையை வீறு கொண்டு தாக்கி அழித்தவன் என்று அவனையும் அவனுடன் உள்ள வீரர்களையும் பற்றி நீலனும் உதிரனும் சொன்னார்களே. இருக்கலாம், அது தாக்குதல் போர் என்பதால் அவர்கள் பெரும் வீரத்தை வெளிப்படுத்தி எதிரியை ஓடச் செய்திருக்கலாம். ஆனால் படைப்பிரிவினூடாக முன்னேறும் போர் என்பது அவர்களுக்கு வசப்படவில்லை என நினைக்கிறேன் அப்படின்றாங்க தேக்கன். வரைபடத்திலிருந்து கண்களை அகற்றாம முடியன் சொன்னான். தேக்கனும் ஈங்கையனும் பின்களத்தில் நிற்கட்டும். உதிரன் தட்டியங்காட்டின் இடது புறம் இருந்து எதிரியை நோக்கி முன்னேறட்டும். நாளைய போரில் தேர்ப்படை தளபதி கூழையனுக்கு பதில் விண்டன் களமிறங்க இருக்கிறான். நீ சொன்ன திட்டப்படியே அவனும் நானும் நீயும் மூஞ்சலுக்குள் நுழைவோம் அப்படின்றான். இரவாதனின் முகத்துல சுடரின் ஒளி பரவி நிக்குது. விண்டன் அவனது வயதொத்த இளம் வீரன். பாரி தனி பயணம் மேற்கொள்ளும் போது தேக்கனால மறைப்பாதுகாப்புக்காக அனுப்பப்படுபவர்கள்ல அவனும் ஒருத்தன். அவனும் நானும் தந்தையோடு இணைந்து போரிட்டால் மூஞ்சலை உடைத்து நீலனை மீட்கலாம். இந்த முறை எடுத்த வாழை மட்டையை சுடரில் பற்ற வைக்கல, கலயத்தில் இருந்த மூலிகை சாற்றில் நனைத்து இதுவரை சுட்டு தீர்ந்த பகுதியின் மீது ஒட்ட வைக்கிறான். நாளை நாம் தாக்குதல் போரை நடத்த வேண்டாம். உதிரனின் விற்படையும் குதிரைப்படையும் இன்றைய போரில் பேராற்றலை வெளிப்படுத்தியிருக்கின்றன. அவர்களுக்கு சற்று இளைப்பாறுதல் தேவை. அப்போதுதான் நாளை மறுநாள் மூஞ்சலின் மீதான தாக்குதலை முழு வலிமையோடு நடத்த முடியும் அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னு ஏத்துக்கிட்ட இரவாதன், ஆமாம், பிடரிமான் கரிணி ஆகிய இருவர் தலைமையிலான படைக்கும் தனித்த பயிற்சிகள் தேவை. இன்று மிகவும் களைத்து போயிருப்பார்கள். நாளை இரவு அந்த பயிற்சியை முழுமையாக எடுத்துக்கொண்டு நாளை மறுநாள் தாக்குதலை தொடுக்கலாம் அப்படின்னு சொல்றான் இரவாதன். ஈரமட்டைய விலாவெலும்பின் மேல போத்திக்கிட்டு மீண்டும் கட்டில சாயிறான் தேக்கன். இரவாதன் வெளியேறிய பின்னால முடியனும் தேக்கனும் பேசிக்கொள்ள தேவை ஏதுமில்ல. இரவாதனின் பேச்சினுடைய பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசிட்டாங்க. பொழுது விடிஞ்சது. தட்டியங்காடெல்லாம் சிதறி கிடந்த பிணங்களின் மீது கதிரவனோட ஒளி படருது. இரவெல்லாம் முயன்றும் கொல்லப்பட்டு கிடக்கிற தன் வீரர்களின் உடல்களை வேந்தர் படையால முழுமையா அகற்ற முடியல. நேற்று மாலையிலிருந்து குதிரைகளும் மாடுகள் பூட்டிய வண்டிகளும் பிணங்களை எடுத்துட்டு போயிட்டே இருந்துச்சு. ஆனாலும் முடிந்த பாடில்ல. முற்றுகை போர் அப்படின்றதால பரம்பு படையினர் அணிவகுக்கும் பகுதிக்கு பின்புறமும் எண்ணற்ற வேந்தர் படை வீரர்கள் நின்னு போரிட்டாங்க. ஏறக்குறைய அந்த படை பிரிவினர் முழுக்க அழிக்கப்பட்டாங்க. அதனால பரம்பு பக்கம் எண்ணிலடங்காத வேந்தர் படை வீரர்களின் உடல்கள் கிடந்துச்சு. போர்க்கள பணியாளர்கள் இரவெல்லாம் பந்தங்களின் வெளிச்சத்துல எண்ணிலடங்காத உடல்களை அப்புறப்படுத்தினாங்க. ஆனால் பொழுது விடிஞ்ச பின்னாலதான் தெரிஞ்சது இன்னும் நெடுந்தொலைவுக்கு வீரர்களோட உடல்கள் கிடைக்கின்றன அப்படின்னு. அதுவும் எதிரி படையினர் நிற்கும் பகுதியில தன் வீரர்களின் உடல்கள் கிடக்கிறது அவமானமாக நினைச்சாங்க.
போர் தொடங்கிருச்சுன்னா அந்த உடல்கள் எதிரிகளின் கால்களிலோ அவர்களுடைய குதிரைகளின் கால்களிலோ தேர் சக்கரங்களிலோ நசுங்கி சிரிஞ்சு போறது ரொம்பவே கொடுமையா இருக்கும். அதையெல்லாம் அப்புறப்படுத்த பணியாளர்கள் வேகமா செயல்பட்டாங்க. மாடுகள் பூட்டிய வண்டிகளிலும் குதிரை பூட்டிய வண்டிகளிலும் அப்புறப்படுத்தினவங்க இனி அந்த மாதிரி செஞ்சு முடிக்க பொழுதில்ல அப்படின்னு தெரிஞ்சதும் மாளிகையின் தரையில இருக்கிற பெரு விரிப்பு போல மரப்பலகைகளை கொண்டு வந்து ஒன்னோட ஒண்ணு இணைச்சு பூட்டி பெருஞ்சட்டகத்தை உருவாக்குனாங்க. இறந்து கிடக்கிற வீரர்களின் உடல்களை இழுத்து வந்து சட்டகத்து மேல போட்டாங்க. 5 வண்டிகளில் கொண்டு செல்லும் பிணங்களை ஒரு சட்டகத்தின் மேலே கிடத்தி இழுத்துட்டு போகலாம். ஆனாலும் வேலையை வேகப்படுத்துறது அவ்வளவு எளிதில்ல. ஈட்டி பாய்ந்து கிடந்த வீரனின் உடலிலிருந்து ஈட்டியை பிடுங்கி எறிந்த பின்னாலதான் அந்த உடலை தூக்கி மரச்சட்டத்தின் மீது போட முடியும். இல்லைன்னா அடுத்த உடலை கிடத்தி போட அது தடையா இருக்கும். ஒவ்வொரு உடலில் இருந்தும் ஈட்டியை இழுத்து பிடுங்க வேண்டியிருந்தது. எல்லா உடல்களிலும் எண்ணற்ற அம்புகள் தைத்து கிடந்ததால அவற்றை அப்புறப்படுத்துவது எளிய செயலா இல்ல. அம்பு முனையின் இரு காது பகுதிகளிலும் மிக கூர்மையாக இருந்துச்சு. தசைகளையும் நரம்புகளையும் இழுத்து கொண்டு தான் வெளியில் வரும். மருத்துவனால் கூட அதை எளிதில் வெளியே எடுக்க முடியாது. ஆனால் போர் பணியாளர்களோ கைகளுக்கு சிக்கியவற்றையெல்லாம் பிடுங்கி எறிந்து உடல்களை தூக்கி மரச்சட்டங்கள்ல போட்டாங்க. வேலை வேக வேகமா நடந்துட்டு இருந்துச்சு. 2 ஆள் உயரத்துக்கு உடல்களை குவிச்சாங்க. மரச்சட்டங்களை இழுத்து செல்ல யானைகள் வந்துச்சு. உடலின் இரு பக்கங்களிலும் கட்டப்பட்ட பெரு வடங்களால மரச்சட்டங்களை யானைகள் இழுத்துட்டு போச்சு. குன்று மாதிரி குவிக்கப்பட்ட பிண குவியல்கள் தட்டியங்காட்டை விட்டு மெல்ல நகர்ந்து போச்சு. தனது முதுகு பகுதியில் எண்ணிலடங்காத மனித உடல்களை சுமந்தபடி நத்தை போல ஊர்ந்தது மரச்சட்டகம். இழுபடும் மரச்சட்டகங்களிலிருந்து நழுவிய பிணங்களை மீண்டும் இழுத்து போட்டு நகர்ந்தாங்க. இன்றைய நாள்ல வேந்தர் படையின் எண்ணிலடங்காத கவச அணி வீரர்களின் கழுத்து பகுதியில அம்பு பாஞ்சு இறந்து கிடந்தாங்க. கவச அணி வீரர்கள் ஒருத்தர் இல்லாட்டி 2 பேரு கழுத்து பகுதியில அம்பு பாய்ந்து இறக்கலாம். ஆனால் இத்தனை பேர் எப்படி குறி பார்த்து வீழ்த்தப்பட்டாங்க நினைச்சே பார்க்க முடியல. அது மட்டுமல்ல, கவச அணி வீரர்களின் உடல்களை தூக்கி மரச்சட்டகத்துல போடுறது மிக கடினமான ஒண்ணு. சில நேரத்துல 3 பேர் சேர்ந்து கூட ஒருத்தரை தூக்கி போட முடியாது. ஆனாலும் அந்த பணியை வேகமா செய்ய முயற்சி பண்ணாங்க. பிணங்களை இழுக்கும் யானையும் அதோட பாகனும் எச்சினியின் வடிவாகவே பார்க்கப்பட்டாங்க. போர் தொடங்கும் போது அழிவின் தேவதை எச்சினிக்காக பவளவர்த்திகையை பலியிட்டாங்க. அதே போல போர் வெற்றியோட முடிஞ்சா போர்க்களத்தில் பிணங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்ட யானைகளையும் அவற்றின் பாகன்களையும் எச்சினிக்கு பலியிட்டு குளிரூட்டுவாங்க. வழக்கம் போல நாழிகை பரன் நோக்கி தேர்ல வந்தாரு திசைவேழர். ஆனால் தேரை ஓட்டும் வளவனால குறிப்பிட்ட தொலைவை கடந்து தட்டியங்காட்டுக்குள்ள தேரை செலுத்த முடியல. வீரர்களின் உடல்கள் எங்கும் கிடந்துச்சு. உயிர் துடிப்பு முடிவுறாமல் தவித்து மேலெழும் குரல் அங்கங்க கேக்குது. உடல்களை தேர் சக்கரங்களால ஏற்றிவிடக் கூடாது அப்படின்னு கவனமா இருந்த வளவனால ஒரு கட்டத்துக்கு மேல தேரை செலுத்த முடியல. கடிவாளத்தை இழுத்து குதிரையை நிறுத்துறான். தேரை விட்டு கீழிறங்குறாரு திசைவேழர். மரணத்தின் ஆட்சி நடக்கிற நிலத்தை கண் கொண்டு பார்க்கவும் கால் கொண்டு கடக்கவும் முடியாம அப்படியே நிக்கிறாரு. என்ன செய்யறதுன்னே தெரியல. நீண்டு விழுந்த அவரோட நிழல் பொழுதாறுத உணர்த்துது. வேற வழியே இல்லாம பரன் நோக்கி நடக்க தொடங்குறாரு. மூஞ்சலுக்குள்ள போர் தொடங்க போகும் நேரத்துக்குரிய பரபரப்பு எங்கும் இருந்துச்சு. உதயஞ்சேரல் மட்டும் போருக்கான கவச உடை அணிஞ்சுக்கிட்டு தனது கூடாரத்தை விட்டு வெளியேறினான். மற்ற 2 பேரரசர்களும் இன்னும் கூடாரம் விட்டு வெளியே வரல. மெய்காப்பாளர்களும் அகப்படையினரும் தீவிரமா செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. குலசேகர பாண்டியன் கூடாரத்தை விட்டு வெளியேற நேரம் நெருங்கிருச்சு. அந்த சமயத்துல பொதிய வெப்பன் அவரை பார்க்க வரான். நேற்று இரவு நடந்த உரையாடல் அவனுக்கு பெரும் குழப்பத்தையும் கோபத்தையும் உருவாக்கியிருந்தது. மையூர் கிழாருக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு துணிச்சல்? மூவேந்தர்களின் தலைமை தளபதியை பாண்டிய பேரரசர் இருக்கும் அவையில் அவரின் முன் தாக்குதலுக்கு தகுதியற்ற தளபதி என்று எப்படி அவனால் சொல்ல முடிந்தது? கொந்தளிக்கும் கேள்விகளை குலசேகர பாண்டியன் கிட்ட முன்வைக்கிறான் பொதிய வெப்பன். இதை கூட புரிந்து கொள்ள முடியவில்லையா அப்படின்றதோர் ஏளனமான பார்வையோட குலசேகர பாண்டியன் சொல்றாரு. நேற்று நமது படை பேரழிவை கண்டது. முற்றுகை தகர்க்கப்பட்டு முற்றுகை இட்டவர்கள் பெரும் தாக்குதலை காண்பது போர்க்களத்தில் தோல்விக்கு இணையான ஒன்று. எந்த ஒரு மன்னனும் அதன் பிறகு போரிடும் முடிவை தொடர விரும்ப மாட்டான். சேரனுக்கும் சோழனுக்கும் நம்மீதான நம்பிக்கை முற்றிலும் சிதையும்படியான நாள் நேற்று.
அந்நிலையில் வழக்கம் போல் இரவில் மூவரின் சந்திப்பு அமைந்தால் பேச்சும் முடிவும் நமக்கு எதிரானதாகத்தான் இருக்கும். அதை மாற்ற வேண்டுமென சிந்தித்தேன். மையூர் கிழாரை அழைத்து அவையில் மூவேந்தர்களின் அனைத்து தளபதிகளின் மீதும் கடும் குற்றச்சாட்டை முன்வைக்கச் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. புதிய வெப்பன் வழக்கம் போல திகைச்சு போயிட்டான். குலசேகர பாண்டியன் தொடர்ந்தாரு. ஆனால் மையூர் கிழார் இந்த வாய்ப்பை தனக்கானதாக முழுமையாக மாற்றிக்கொண்டான். நானே எதிர்பார்க்காத அளவு இருந்தது அவனது சீற்றம். புதிய வெப்பனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனாலும் தலைமை தளபதியே அவன் அவ்வாறு சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு பேச்சை தொடர்ந்த போது குலசேகர பாண்டியன் குறுக்கிட்டு சொன்னாரு. அதுவல்ல இப்போது முக்கியம். மகிழ்வூட்டும் செய்தி ஒன்று அதிகாலை என்னை வந்தடைந்தது அப்படின்றாரு. இன்று மாலை பொற்சுவை பாரியை காண இரளிமேட்டுக்கு செல்கிறாள். நம் வீரர்கள் அவள் அறியாதபடி உடன் செல்ல உள்ளனர். நாம் எதிர்பார்த்த நாள் இது. அந்த சமயத்துல திசைவேழரின் கை உயர்ந்தது. தட்டியங்காட்டின் 5ஆம் நாள் போருக்கான முரசின் ஒலி ஒலிக்க தொடங்குது. ஆனால் தட்டியங்காட்டுல பிணங்களை அகற்றும் பணி முழுமையா முடியல. பெரும் மரச் சட்டங்களை யானைகள் இழுத்தபடியே இருந்துச்சு. பரம்பு வீரர்கள் அணிவகுத்து நிக்கிறதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் இன்னும் உடல்கள் கிடக்குது. உடல்களை முழுமையாக அகற்றாமல் நாம் முன்னேறி செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றான் முடியன். வேந்தர்களின் படையோ வெகு தொலைவில் அணிவகுத்தபடி அப்படியே இருந்தது. பரம்பு படை முன் நகராததால அவர்களும் முன்னகரல. எச்சினி யானைகள் பிளிரலுடன் மரச்சட்டங்களை இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. கருங்கைவாணன் எந்த முடிவுமே எடுக்கல. பேரரசரோட உத்தரவுக்கேற்ப செயல்படுவோம் அப்படின்னு காத்துட்டு இருந்தான். பேரரசரோ கூடாரம் விட்டு காலம் தாழ்த்தித்தான் வெளியேறி வந்தார். கருங்கைவாணன் அவரோட பார்வையில நின்றுட்டு இருந்தான். அவனது முகம் இருண்டு இருந்தது. அதை பார்த்தபடி தனது இறுக்கத்தை தளர்த்தாமலே பேரரசர் சொல்றாரு. தற்காத்து நில். எதிரிகள் முன்னேறி வந்தால் மட்டும் தாக்கு. முடியனும் அதே முடிவுல தான் இருந்தான். விற்படை வீரர்களுக்கு இன்று அதிக வேலை கொடுக்க கூடாது. அதே போல குதிரை படையையும் இன்று கடினமான தாக்குதலுக்கு உட்படுத்தக்கூடாது. அதனால காலாட்படை வீரர்களையும் தேர்ப்படை வீரர்களையும் முன்புறமா அணிவகுக்க செய்யறான். தேர்ப்படை தளபதியாக விண்டனுக்கு இன்னைக்குதான் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்துச்சு. அவன் ஏறி போய் தாக்கும் துடிப்போட இருப்பான். அதனால அவன்கிட்ட தெளிவான கட்டளைகளை பிறப்பிக்கிறான் முடியன். தட்டியங்காடெங்கும் பேரமைதி நிலவுது. மரணத்தின் ஆட்சி கண்டு மனிதன் நிலை குலைந்து நிக்கிறான் அப்படின்னு திசைவேழருக்கு தோணுது. போர் தொடங்குவதற்கான முரசின் ஓசையை கேட்டதும் இரு பக்க படைகளும் பாய்ந்து முன்னகர்ல. மரணத்தின் பேயுருவுக்கு முன்னால அசைவற்று நிக்கிற காட்சி தெளிவா தெரியுது. எச்சினி யானைகள் மட்டும் அங்கொன்னும் இங்கொன்னுமா பெரும் சட்டங்களை இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. பொழுதாகிட்டு இருந்துச்சு. போர்க்களத்தின் ஓர் எல்லையிலிருந்து மறு எல்லை வரை கண்களை ஓட விட்டு துல்லியமா பாக்குறாரு திசைவேழர். வேற எங்கிருந்தாவது தாக்கி முன்வருவதற்கான திட்டம் எதுவும் இருக்கா அப்படின்னு கவனிக்கிறாரு. அதற்கான அறிகுறிகள் எதுவுமே தெரியல. காலாட்படையின் சில அணிகள் மட்டும் முன்னகர தொடங்குது. பிற்பகலுக்கு பின்னால அங்கும் இங்குமா சிறு சிறு மோதல்களை தேர்ப்படையினர் தாக்குறாங்க. ஆனாலும் 2 படையும் மொத்த படையை முன்னகர்த்தல. இரு படை தலைமை தளபதிகளும் தெரிந்தே ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க. ஆனால் இறுதி நாழிகையில பெரும் தாக்குதல் நடக்கும் அப்படின்னு திசைவேழர் நினைச்சாரு. அந்த தாக்குதலின் போது நாம் கவனமா பார்க்கணும். கடைசி நாழிகையை பயன்படுத்தி சதியை நிகழ்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. எந்த சூழலிலும் களத்தின் நடுவில் இருக்கும் இந்த பரணில் மட்டும் நிற்கவே கூடாது. படைகளின் போக்குக்கு தகுந்தபடி வேந்தர் தரப்பில் இருக்கும் பரன்களின் மீதோ அல்லது பரம்பின் தரப்பில் இருக்கும் பரன்களின் மீதோ ஏறி நின்று உத்து கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் பிற்பகலிலும் போக்கு காட்டும் போரைத்தான் இரு தரப்பும் நடத்துது. அங்கொன்றும் இங்கொன்றுமா ஈட்டிகள் குறுக்கிட்டு பாயுது. அம்புகள் விடுவிக்கும் ஓசை மிக மெல்லியதாக காற்றில் ஏறி வருது. 2 தேர்கள் அவ்வப்போது விரைந்து கடக்குது. சட்டென நினைவுக்கு வந்தவராக திசைவேழர் நாளிகை வட்டில குனிந்து பார்க்கிறாரு. அவரால் நம்ப முடியாத ஒரு நாளாக இன்றைய நாள் முடிய இருந்தது. நீண்ட நிழல் 3ஆம் கோட்டை தொட்டது. அவர் கைகளை உயர்த்திட்டாரு. முரசின் ஓசை எங்கும் மேலெழுது. 5ஆம் நாள் போரும் முடிவுற்றது. இரு தரப்பு படைகளும் தங்களின் பாசறைக்கு திரும்புது. கதிரவன் காரமலையின் பின்புறம் இறங்கத் தொடங்கியிருந்தான். ஒளியின் கைகள் மறைய தொடங்கிருச்சு. சேரன் செங்கன சோழனின் கூடாரத்துக்குள்ள வந்தான். குலசேகர பாண்டியனின் கூடாரம் நோக்கி புதிய வெப்பன் வேகமா போனான். அனைவரும் எதிர்பார்த்திருந்த இரவு வரத் தொடங்கியது. அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம்.
அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் பிளாக்ஸ் விடியல். நன்றி, வணக்கம்.